உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாம், லக்ஷ்மி எதுக்காக ப்ளேம் பண்றீங்க? அங்க ரூம்ல லக்ஷ்மி ஏதோ ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணா. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. லக்ஷ்மி அந்த ஃப்ராட் இருக்கானே, அவ அங்க மேல ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு ஃபீல் பண்ணா. அதனால தான் அத பத்தி நான் கேட்டேனா? ஆனா நான் விஷயத்தை சொல்லணும். ரிஷி, ஆயுஷ், இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க. பூஜையை ஆரம்பிக்கலாம். ஆயுஷ் ப்ளீஸ், நீ மலிஷ்கா கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிற விதமும் பேசுற விதமும் எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. நீ விளையாட்டுக்குன்னு சொல்றதெல்லாம் எங்களுக்கு இன்சல்ட்டிங்கா தெரியுது. டோன்ட் டூ இட், ஸ்டாப் இட். ஆயுஷ், மலிஷ்கா ரிஷியோட வருங்கால மனைவி, உன்னோட வருங்கால அண்ணி. அத நீ மறந்துடாத. அண்ணியா மை ஃபுட். ஆயுஷ் வா. எல்லாம் கேட்டல. நான் இந்த வீட்டோட வருங்கால மருமக. அந்த விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கிளம்பி போன உடனே நான் மருமகளா வந்துருவேன். அது ஏன்னா இவங்களுக்கு உன்னுடைய ரியாலிட்டி தெரியாது மலிஷ்கா. ரியாலிட்டியா? என்ன ரியாலிட்டி? ரியாலிட்டி என்னன்னா நான் ரிஷியை லவ் பண்றேன், அதுவும் ரொம்ப ஆழமா லவ் பண்றேன். ஆனா நீ இந்த வீட்டோட தரித்திரம். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இங்க கெட்டது மட்டும் தான் நடக்குது. ரிஷிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் கெட்டது தான் நடக்குது. அந்த கெட்டது செய்யறது யாரு? நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் மலிஷ்கா. ஆனா என் கண்கள் திறந்துதான் இருக்கு, மூளையும் வேலை செய்யுது. அப்ப சொல்லு, வாயை நீ மூட மாட்டிய லக்ஷ்மி? இவ்வளவு பேசுறல, இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். ஒரு போலி பண்டிதன் வந்தானே, நீ அவன் கூட சேர்ந்து என்னோட உயிரை பறிக்க முயற்சி பண்ணிருக்க. அப்பதானே நான் ரிஷியை விட்டு விலகி போவேன். ஆனா என்னாச்சுன்னு பாத்தியா மலிஷ்கா? ரிஷியும் நானும் இன்னும் நெருக்கமாயிட்டோம். நீலம் ஆண்டி, ஆண்டி, லக்ஷ்மி பாருங்க என்னலாமோ வளர்றா. நான் தான் இவளுக்கு கரண்ட் வச்சேன்னு இவ சொல்றா. அதோ அந்த பண்டிதர், அவனையும் இவ ப்ளேம் பண்ணிட்டே இருக்கா. How dare you, லக்ஷ்மி? நீ என்ன சொல்ல வர? மலிஷ்கா உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாளா? சொல்ல போனா இந்த வீட்ல நீ தான் தரித்திரம் புடிச்சவ. இங்க இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீ நேரா என் பொண்ணு மேல பழி போடுற. நீலமும் மத்தவங்களும் யாருமே பேசல. ஆனா எல்லார் மனசுலயும் ஒரு விஷயம் ஓடுது. பூஜை நடக்கிற நல்ல நாள் அன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியுமா? நீ இங்க இருக்கிறதுனாலதான் இங்க நடக்கிற அத்தனை பூஜைகள்ல தடங்கள் விழுது. அப்படியா? ரியலி? அப்ப லக்ஷ்மியோட சேர்த்து என்னையும் அப்படியே நினைச்சுக்கோங்க. ஏன்னா லக்ஷ்மி என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நானும் நினைக்கிறேன். நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மலிஷ்கா தான் இருக்கா. இப்ப என்ன பேசணுமோ பேசுங்க. ஆயுஷ், ஆயுஷ், நான் சொன்னது உன் காதுல விழலையா? லுக் அட் யூ ஆயுஷ், எந்த லெவலுக்கு விழுந்துட்டேன்னு. உன்னை பார்த்தா ஒபிராய் ஃபேமிலி மாதிரியே தெரியல. அண்ட் பை த வே, இப்பவும் நேரம் இருக்கு. உன்னுடைய மூளைய பயன்படுத்து. இப்பெல்லாம் லக்ஷ்மி ஆட்டி படைக்கிறா, நீ ஆடிக்கிட்டு இருக்க. அண்ட் யூ லக்ஷ்மி, என் பொண்ணு அந்த பண்டிதரை கூப்பிடவே இல்ல. அதோட அந்த பண்டிதருக்கு அவன் வீட்ல இருந்து போன் வந்திருந்தது. அவர் பேத்தி மேல இருந்து விழுந்துட்டாளாம், அதனால அவர் போயிட்டாரு. ஓ வெயிட் a minute. நான் இப்ப என் மூளையை யூஸ் பண்றேன். பண்ணிட்டேன். என் மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. அவரோட பேத்தி மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்களா? வெரி சாரோ. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆயுஷ், எனக்கு மெசேஜ் வந்தது. அப்படியா? எங்க அந்த மெசேஜை காட்டுங்க. ஆயுஷ், இருங்க காட்டட்டுமே. காட்டுங்க. வாட் இஸ் திஸ்? நீ என்ன சொல்ல வர? நான் போய் சொல்றேன்னா என்ன சந்தேகப்படுறியா? இல்ல ஆண்டி, நான் சந்தேகம் எல்லாம் படல. எனக்கு சந்தேகம் வரக்கூடாதுல, அதனாலதான் காட்ட சொல்றேன். அந்த மெசேஜை நான் படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம். மெசேஜை காட்டுங்களேன் ப்ளீஸ். ஆயுஷ், நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? கிரணும் சரி, மலிஷ்காவும் சரி இவ்வளவு மட்டமா நடந்துக்கவே மாட்டாங்க. இங்க இருக்கிற யாருமே சரி இந்த மாதிரி பண்ண ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு பழி போடுற. ஜஸ்ட் ஸ்டாப் இட், ஓகே? மாமி, of course நானும் இந்த விஷயத்தை முடிக்க தான் பாக்குறேன். ஒரே ஒரு தடவை அவங்க மெசேஜை காட்டினா எல்லாம் கிளியர் ஆயிடுமே. இந்த டாபிக்கே முடிஞ்சிரும். நானும் சைலண்ட் ஆயிடுவேன். ஜஸ்ட் ஒரு தடவை ஆண்டி ப்ளீஸ். மெசேஜ் சி இந்தா. யா மெசேஜ் இருக்கு.
பட் வெயிட் அ செகண்ட், மறுபடியும் நான் என் மூளையை யூஸ் பண்றேன். நான் மறுபடியும் என் மூளையை யூஸ் பண்ணதுல எனக்கு இன்னொரு கேள்வி வந்தாச்சு. நான் இப்படி மூளை யூஸ் பண்ணாலே எனக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு அவரோட பேத்தி கீழே விழுந்ததா மெசேஜ் வந்திருக்கு. ஆனா அவங்க கிட்ட உங்க ஃபோன் நம்பர் எப்படி போச்சு? அவரு அன்னோன் தானே, எங்கள யாருக்குமே அவரை தெரியாது. உங்க ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சது? என்ன அன்னோன் தானே, ரைட்? ரைட். ரைட். ஏன்னா இன்னைக்கு தான் அவனோட நம்பரை எடுத்தேன். இங்க இப்போ என் ஃப்ரெண்டு வீட்ல பூஜை இருந்தது, அதுக்கு தேவையா இருந்தது. நான் தான் பண்டிதர் கிட்ட பேசினேன். நான் நம்பர் வாங்கினேன், அவரும் எனக்கு ஃபோன் பண்றதா இருந்தது. டேட் அண்ட் டைம்காக. ஆனா அவன் ஃப்ராடா நல்லவனான்னு எனக்கு தெரியாது. அவன் ஃப்ராடு தான் ஆண்டி. ஃப்ராடு மட்டும் இல்ல, கிரிமினல். அவனும் கிரிமினல். அவன் கூட யாரு சேர்ந்திருக்காங்களோ அவங்களும் கிரிமினல். இல்லனா கலசத்துல எப்படி கரண்ட் வரும்? அவன் தான் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கான். ஆயுஷ், சத்தியமா எனக்கு தெரியாது அவன் ஃப்ராடா நல்லவனான்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹிம். உங்களுக்கு தெரியாதா? ஐ see. பட் அவன் ஆயுஷ், போதும். நீ இப்படி ஓவரா பேசுறதுனால எனக்கு கோபம் வருது. நீ யாருக்காக சப்போர்ட் பண்றங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க கிரணுக்கும் மலிஷ்காவுக்கும் நம்ம எல்லாருமே மரியாதை கொடுக்கணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாயை மூடிட்டு இருக்கேன். மாமி, ஆனா இவங்க போதும் ஆயுஷ், இவங்களுக்கு எதிரா நீ எதுவும் பேசக்கூடாது. யார் கிரிமினல், யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் போலீஸோட வேலை, நம்ம வேலை கிடையாது. தயவு செஞ்சு நீ அமைதியா வந்து உக்காந்தா போதும். வா. ஆயுஷ், கிரண், மலிஷ்கா, ஆயுஷ் ஆயுஷ் சின்ன பையன். அவன் தேவையில்லாம இப்படி சந்தேகப்பட்டுட்டான். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. வாங்க, பூஜையை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நானும் லக்ஷ்மியும் எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனா நாம போட்ட பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஐ நோ. மலிஷ்கா, என்கிட்ட நீ உண்மையை சொல்லு. இதெல்லாம் நீ தானே பண்ண? லக்ஷ்மியை கொலை பண்றதுக்கு நீ தானே முயற்சி பண்ண? ஆ? ஐயோ மேட் சோனியா, நீயும் ஆயுஷ் மாதிரி இப்படி ஒரு எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? சரி நீயே சொல்லு, நாங்க இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவோம் நினைக்கிறியா? லுக் சோனியா, எனக்கு லக்ஷ்மியே பிடிக்காது, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும், ரைட்? அவ என்னோட பரம எதிரி. ஏன்னா என்னோட ரிஷியை அவ பறிச்சிருக்கா. அதோட நான் ரிஷியை நெருங்குறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம். அதை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. ஏன் லிமிட் நான் கிராஸ் பண்ண மாட்டேன். யூ நோ தட். ஐ நோ தட் மலிஷ்கா. நானும் உன் பக்கம் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த பிளான் உன்னோடதுன்னு தெரிஞ்சதுன்னா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள். நான் கிரிமினல் மைண்டுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். ட்ரஸ்ட் மீ சோனியா, நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவ. நீ தான் என்னோட சப்போர்ட். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பல. அதான் நான் சொல்றேன்ல, நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நீ என்ன நம்பலாம். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு? பாத்தீங்களா? வரவங்க எல்லாம் முகத்துல பஞ்ச் பண்ணிட்டு போறாங்கம்மா. நான் என்ன ஆயுஷ், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.